இப்போ பித்த உடம்புக்காரங்களுக்கு தலை சுற்றல் அதிகமா வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். என்னுடைய சிறு வயது உடல் வந்து பித்த உடல்னு என்னுடைய பாட்டிகள் சொன்னதை நான் பார்த்திருக்கேன். சோ இப்போ பச்சை பச்சையா நான் வாந்தி எடுப்பேன். அப்ப வாந்தி வந்துச்சுன்னா ஏதாவது உடல் பிரச்சனைகள் வரும்போது வாமிட் வரும்போது பச்சை பச்சையா வரும். என்னுடைய கைகள்ல மருதாணி வச்சா கருப்பாயிரும் கை. சோ இதெல்லாம் வச்சு அவங்க சொன்னது வந்து பித்தம் ஜாஸ்தியா இருக்குப்பா, டீ காஃபி எல்லாம் அதிகமா குடிக்காத, இதெல்லாம் பண்ணாதன்னு அவங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எந்திரிச்சாலே தலை சுத்தம், அடிக்கடி தலை சுற்றல் சும்மாவே வர மாதிரி இருக்கும், திடீர்னு ஜெர்க்காவன். சோ இது பித்தம் உடல் காரணமாகவா இல்ல பித்தம் அதிகமாகும் போது தலை சுற்றல் வருமா, எப்படி டாக்டர் இது? நீங்க ரெண்டு சொன்னீங்க, பித்த உடலா பித்தம் அதிகமான வருமானத்தை சொன்னீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. பித்த உடல், வாத உடல், கப உடல், இது வந்து உடலுடைய அந்த சதவீத மாறுபாடுகள்ல எந்த உடல்னாலும் வரலாம். ஆமா, இப்ப கைரேகை எப்படி மாறுபட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதோ அது மாதிரி இந்த உடலும் உடல் அமைப்பும், பாடி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் உண்டு. சோ இந்த மாதிரி இந்த வேறுபட்ட உடல் அப்படிங்கிறது வந்து பித்தம் கூடுதல் நல்லா இருக்குதா, வாதம் கூடுதல் நல்லா இருக்குதா, அல்லது கபம் கூடுதல் நல்லா இருக்குதா, இதனால கூட வரலாம், உருவாகலாம். ஆனா இந்த உடல்ல மேல இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் சில வேளை பித்தம் கூடுச்சு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த வாந்தி வருதல், கண் எரிச்சல், முடி உதிர்தல், தோல் வறட்சி, ஆசனவாய் எரிச்சல், சிறுநீர் போகும்போது எரிச்சல், இதெல்லாம் வர்ற மாதிரியே தலை சுற்றளவு ஒரு அறிகுறி. சோ அது வந்து நம்ம சித்த மருத்துவ அடிப்படையில சொல்லக்கூடியது. இந்த பித்தம் அப்படிங்கிறது தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. தெர்மல் எனர்ஜி அப்படின்னாச்சுன்னா இது எதுக்கெல்லாம் காரணம்? டைஜஷனுக்கு, அசிமிலேஷன், உணவை செரிக்க பண்ணுவது, உடம்புக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போய் செலுத்துறது, அதுக்கப்புறம் கழிவு நீக்கம் வரைக்கும் காரணமாக இருந்து உடம்புல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்துக்கு முழுமையும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. இந்த வளர்சிதை மாற்றத்தினுடைய காரணமாக வரக்கூடிய உபரியாக இருக்கக்கூடிய பொருட்கள் வெளித்தள்ளுவதில் சிரமம் இருந்தாலும் இந்த தலை சுற்றல் வரலாம். ஸோ இது வந்து சித்த மருத்துவ அடிப்படையில நீங்க கேட்ட விஷயம். நீங்க சொன்னீங்க, ரொம்ப தெளிவா சொன்னீங்க, வாந்தி வரும்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, வமனத்தால் பித்தம் தாழும். வமனம் அப்படிங்கிறது வாந்தி. வாந்தி பண்ணாச்சுன்னா பித்தம் குறையும். இயற்கையாவே உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, அதிகப்படியான உடல் சூடு அல்லது சூடு ஆற்றல் கூடுதலாக உடம்புல இருக்குன்னா அதை தன்னைத்தானே சீர்படுத்துறதுக்கு வாந்தியை ஏற்படுத்தும். பச்சை நிறத்திலேயோ மஞ்சள் நிறத்திலேயோ அந்த வாந்தி வந்ததுன்னா அது தன்னை அந்த பித்தத்தை குறைத்து கொள்வதற்கு உடம்பு செய்யக்கூடிய ஒரு மாறுபாடு. இதுக்கெல்லாம் நவீன அறிவியல் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா, இதுக்கு இந்த அறிவியல் அந்த எல்லையை இன்னும் தொடவில்லை. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அதனால இதை ஒரு காலத்துல சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, சோ வாந்தி மூலமாக எப்படி வந்து உடம்பினுடைய சூடு குறையுது, அது மூலமாக எப்படி தலை சுற்றல் குறையுதுங்கிறதுக்கெல்லாம் விளக்கங்கள் வரலாம்.